அதனால ஃபுல் பாட்டுலாம் பாடிடாதீங்க. எல்லாருமே கோவத்தில் இருக்கிறாங்க. பத்துங்க ஃபுல் பாட்டு பாட்டா எல்லாம் கோவம் ஆயிடுவாங்க. அதனால ஒரு லைன் அல்ல ரெண்டு லைன். ஆமா. நான் முதல்ல படிக்கணுமா? முதல்ல பாடுறீங்களா? நான் முதல்ல. நீ முதல்ல நாங்கள் குரங்காப்போ நல்லா பாடு. நான் யாரு எனக்கே தெரியலையே. எனக்கே தெரியலையே தம்பி. இங்க வாங்க முதல்ல இங்கே திரும்பினா ஆடியன்ஸை பார்த்து பாடுங்க. நான் யாரும் தெரியல, எங்கள் அப்பா யாரும் தெரியல, எங்கள் அம்மா யாரும் தெரியலன்னா பாடக்கூடாது. சரிங்களா? நான் வேற பாட்டு படிக்கிறேன். வேற பாட்டு. ஓகே பாடுங்க. கண்ணதாசங்கார குடி. மைக் எடுத்துறா புடி. பிடிச்சி இப்படி வச்சு பாடினாதான் பாடு. கண்ணதாசன் காரக்குடி, பாரதியார், தூத்துக்குடின்னா என்ன தெரியும்? நல்ல பாடுதான். நல்ல பாட்டு. சரி பாத்துக்கலாம். நீங்க யாரு? நானும் பாடலான்னு வந்திருக்கீங்க. சரி பாடுங்க. அருமையான பாட்டு நாங்க சொல்லுவோம், நீங்க சொல்லக்கூடாது. பட்டையை கிளப்புற பாட்டு பாடும். சரிங்க சார். கண்ணா ஏன் ஜனக்குள்ள கட்டெரும்பு புகுந்துருச்சு எதுக்கு? முதல்ல நசுக்கு. கட்டெரும்பு போறது வர என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க. என்ன பாட்டு பாட சொன்னா கட்டெரும்பு வச்சு நட்டுவாக்காளி போய்கிட்டு இருக்கு. நீங்க பாடுங்க தம்பி. நான் படிக்கிறேன். ஒளியிலே தெரிவது தேவதையா. அது போக்கஸ் லைட்டு. அதை பாட்டு தேவாதையான்ட்டு எனக்கு நல்லா வந்து. நான் வேற பாட்டு படிக்கிறேன். சூப்பர் பாட்டு. மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம். பாவாதி யானைக்கால் வியாதியா இருக்குன்னு நினைக்கிறேன். மெல்ல மெல்ல நடந்து வந்து எப்போ வந்து சேர்றது? சரி. நீங்க வந்து பாடுறீங்களா? சூப்பர் பாட்டு சார். சூப்பர் பாட்டு. அருமையான பாட்டு. இதே தான் சொல்றீங்க, பாட்டு பாட மாட்டேங்க சார். அருமையா படிச்சிருங்க. சரிங்களா சார்? ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும். மத்த எல்லாரும் மூக்கிலே கேட்கும், எல்லாரும் காதல தான் கேட்கும். ஏதோ புதுசா பாடுற மாதிரி பாடிக்கிட்டு இருக்கீங்க. நான் வேற பாட்டு படிக்கிறேன். பழைய பாட்டு. இப்படிதான் சூப்பர் பாட்டு. நல்லா பாடுவீங்க. பாடுங்க. நான் ஏன் பிறந்தேன். அது அப்பா அம்மாட்ட போய் கேளு. ஒரு அருமையா ஒரு மேடையை போட்டு நம்ம மெம்பர்ஸ் வந்து அழகா ஒரு நிகழ்ச்சியை கொடுத்துருக்காங்க. இங்க வந்து கேட்டு நான் ஏன் பிறந்தேன், என் தங்கச்சி ஏன் பிறந்தேன், எங்க அப்பா ஏன் பிறந்தேன் அப்படிலாம் கேட்கக்கூடாது. பாடுறீங்களா? பாடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அருமையான பாட்டு. நான் சரி இனிமே சொல்ல மாட்டேன் சார். அதே தான் சொல்லி. ஓகே. ரொம்ப சோகமான பாட்டு, ஆனா நல்லா இருக்கும். ரைட்டா? பாடுங்க. மரத்த வச்சவன் தண்ணி ஊத்துவான். மத்தவெல்லாம் லிட்டரா மண்ணெண்ணெய் வாங்கி ஊத்திக்கிட்டு இருக்கா. மரத்தை வச்சா தண்ணியை தான் ஊத்துவான். புதுசா பாடுறேன்னு பாடிக்கிட்டு இருக்கா. சூப்பர் பாட்டு சார். மல்லிகை பூவுக்கு கல்யாணம், கனகா மரத்துக்கு காது குத்து. எல்லாம் பாட்டு வந்து சேர்ந்துருக்காங்க பாருங்க. இப்ப பாருங்க சூப்பர் ஸ்டாருடைய பழைய பாட்டு. சூப்பர் ஸ்டார் கைத்தறி. சூப்பர் ஸ்டார் பாட்டு. அருமையான பாட்டு. ஓகேவா? எந்திரா தம்பி, எந்திரா. தம்பி வாங்க. இந்த பாட்டு நாங்களே எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடியன்ஸை பூரா உட்கார வச்சிருக்கோம். ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போயிடக்கூடாது. அங்க இருந்து டைவர்ட் பண்ணி இங்க கொண்டு வரதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். நீங்க ஊர்ல எத்தனை எல்லாம் எந்திரிச்சு போயிருவாங்க. ஒரு சான்ஸ் அழகா படிப்பேன். பாருங்க. ஊரோரம் புளிய மரம் உள்ள இருந்து செருப்பு வரும். எனக்கு 6ஆம் நம்பர். 10ஆம் நம்பர். 10ஆம் நம்பரா? அப்ப 2 ஒண்ணு ஏறிட்டோம். செருப்பு கூட போட்டிய பாத்தீங்களா? ஆமா சார். நல்லா வந்து சேர்ந்துருக்கீங்க. தம்பி நீ பாடுற என்ன? படிக்கிறேன். படிக்கிறேன். வாழ மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம், கெண்ட மீனுக்கு கிளந்து மீனுக்கு காது குத்து. என்ன இப்படி? இப்ப சூப்பர் பாட்டு. ஆத்தி ஆத்தி ஆத்தி. எவ்வளவு நேரமா ஆத்துவீங்க ஒரு டீய? ஆறி போயிட்டு குடிங்க தம்பி. அருமையான மெலோடியன் பாட்டு. காதல் வந்தா சொல்லி அனுப்பு. வரலைனா உங்க தங்கச்சி அனுப்பு. ஏடா ஒரு பாட்டு பாட சொன்னா எல்லாரும் வீட்டுல உள்ள எல்லாரையும் அனுப்பி விட சொல்லிட்டு இருக்கேன். நீ சார் பாட்டு அப்படிதான் சார் இருக்கு. எல்லாம் வந்து சேர்ந்துங்க. நீ ஏதாவது பாடுறியா? யோசிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. நீங்க அரிமா வாங்க. உங்க பெரியமா மூச்சு வரைய காரி வெத்தலை போட்டு துப்பிக்கிட்டு வந்து சேர்ந்துருக்கீங்க. என் பேரு மீனா குமாரி. அப்பா என்ன தேங்காய் வியாபாரியா? ஏன் இப்படி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து நல்ல பழைய பாட்டு மெலோடி பாட்டு. நான் ஒரு பாட்டு படிக்கிறேன். யா வந்துட்டா? சரிங்களா? படிக்கட்டுமா? உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா. வெங்காயத்தையும் உள்ள வைங்கன்னு சொல்ல வந்தேன் சும்மா. நீங்க இப்ப பாருங்க. இந்த ராத்திரி நேரத்துல அருமையான ஒரு பாட்டு பாருங்க. நேத்து ராத்திரி அம்மா, இன்னைக்கு ராத்திரி எங்க அப்பா. என்ன இது பாட்டு? பாட்டு கேட்டீங்களா? ஒரு அழகா ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு மெலோடி பாட்டு பாடலாம், டூயட் பாட்டு பாடலாம். கண்டிப்பா ஃபயரான பாட்டு. ஃபயரான பாட்டு. ஃபயர் கண்ண ஃபயரா பாடுவார். சூப்பரா கைதிட்டு வாங்க. தீ பிடிக்க முத்தங்கூடுடா. அதுக்கு வாய் வந்து போறதுக்கு
நல்லா வந்து சேர்ந்துருக்கீங்களே ஒரு பாட்டு ஆனா பாடு. பழைய பாட்டு பேரு தான். பழைய பாட்டு ஆ, பாடு. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன். நீங்க வந்துட்டீங்க தம்பி. கூட மலர் புருஷன் பின்னாடி தானே பாத்தியா? எல்லாம் வந்துச்சுங்க உடனே திரும்பி பார்த்துருங்க. நீங்க உன்னை முதலாய் பார்த்த போது என்ன நினைத்தாய்? செம்மத்துக்கு இந்த முறக்கட்டை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். எனக்கு இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து பார்க்க வேண்டியதா போச்சு. தம்பி கடைசி ஒரு 2 பாட்டு நல்ல பாட்டா பாடி முடிச்சு வைங்க. சரிங்க சார். கடைசி பாட்டு என்ன அனுப்பியிருக்கேன்னு கேட்டேன். பாட்டும் நானே பாவமும் நானே. தம்பி பாடகா பாடுங்க. இன்னும் ஒரு டைம் அதை பாடுங்க. பாட்டும் நானே பாவமும் நானே. சூப்பர் சூப்பர் தம்பி. அதில் ஒரு சின்ன திருத்தம் மட்டும் பண்ணிக்கிடுங்க. பாட்டு மட்டும் தான் நீங்க கண்டிப்பா இது கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இவங்க தான் பாவம். நம்ம நிகழ்ச்சி பார்க்கறதுனால நம்ம ஐயோ பாவம். சரி சார். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். 2,500 சேஞ்ச் இருக்குமா பாரு. ஏற்கனவே வாங்கியிருக்காரு பாரு. எல்லாம் வந்து சேர்ந்துருக்கேன் 1000 சூப்பர் பாட்டு. லாஸ்டா ஒரு பாட்டு. என் பாட்டு என் பாட்டு. நிப்பாட்டு போதுடா. நாங்க இவ்வளவு நேரம் பாட்டு படிச்சோம். எங்களுக்கு யாருமே கை தட்டல. நீங்க பாட்டு படிப்பீங்களான்னு தெரியாது. நீங்க படிச்சா தட்டுவாங்கன்னு பாப்போம். ஓகேவா? நான் வந்து இப்ப பாட்டு பாடணும் அவங்க கை தட்டணும். பாக்க எங்களுக்கு யாருமே தட்டல. கஷ்டம் தெரியுமாயா? ஆமா, மக்களே படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். இவ்வளவு நேரம் இவங்க பாடினாங்க, என்னத்த பாடினா நீங்க யாரும் கை தட்டல. ஆனா நான் இப்போ ஒரு பாட்டு பாட போறேன். தம்பி இது சாதாரண பாட்டு கிடையாது. அமெரிக்கா தெரியுமா? அமெரிக்கா. அமெரிக்கால பாட்டு அமெரிக்கா. இப்ப நான் பாடி முடிச்சுட்டு எல்லாரும் கையெடுத்து கும்பிடையில. ஆமா 5 ரூபா 10 ரூபா போட்டுருங்க. பிச்சை எடுக்க வந்துருக்கேன். நீங்க என்ன சொன்னீங்க சார்? கையெடுத்து கும்பிடையில நல்ல ஒரு கைத்தட்டு மட்டும் கொடுத்துருங்க. உங்களை நம்பி தான் பாட போறேன். சரிங்களா? ஓகே பாடிடலாமா? 1 2 சொல்லவா சார்? ரெடி? 1 2 3. என்னது இது ஓட்டத்தில் இருக்கு ஓடுற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். பாட்டு பாட போறையா? 1 2. புண்டையம்மன் கமல் குதிக்க போற மாதிரி பாடிக்கிட்டு இருக்கேன். சரி சார். 1 பதட்டப்படுத்தாதையா. 1 2 3. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அப்பா என்ன டயர்டா இருக்கு. ஒரு என்ன கேட்டு நீங்க கை தட்டீங்க? என்ன பாரு கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல எனக்கு இந்த மாதிரி ஹலோ என்ன ஹலோ ஒருவேளை நமக்கு தான் காது கேட்கலையோ? நானும் ஒரு 5000 மேடல் இந்த பாட்டு பாடினாங்க, யாருமே கை தட்டல. ஆனா நீங்க கை தட்டி ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ஒரு 1 சூப்பர் கொடுங்க. எனக்கு சரியா கேட்கல சார். என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கேன் தம்பி? உனக்கு கேட்கலையா? யாருக்காவது கேளுங்க சார். செவிட்டு போயிருக்கா. சரி இப்போ இவங்களுக்காக இன்னொரு டைம் பாடுவோம். நல்லா கவனமா கேட்டதா ஒரு டைம் தான் பாடுவேன். சரி சார். டார்ச்சர் பண்ணக்கூடாது. சரி ஓகே 1 போதும். ஒன்று சொல்ல போதும். டிஸ்டார்ட் சார். பாத்தியா எப்படி கை தட்டுறாங்க? நீங்க பாடுறதுக்கு பாடிக்கிட்டு இருக்கீங்க வந்து கை தட்ட பாட்டு வாங்க. நீங்க படிக்கவே இல்லை சார். எங்க நீங்க படிச்சது கேட்கறது சொல்லுங்க பாப்போம். சரி இருங்க. சரி நான் உங்ககிட்ட முதல்ல என்ன சொன்னேன்? அமெரிக்கா பாட்டு. அமெரிக்கால பாட்டு அங்கே எப்படி கேட்கும்? ஓ அமெரிக்கா பாட்டு. சரிங்க சார். சரி சார். சரிங்க வாங்க வந்தது வந்துட்டீங்க. சரிங்க சார். ஒரு ஊர்ல 2 லூசுங்க இருந்தாங்க. சரிங்க சார். ஒருத்தன் பேரு நாலூஸ், இன்னொருத்தன் பேரு நீலூஸ். சரிங்க சார். நீலூஸ் வெளியூருக்கு போயிட்டாரு. அப்ப வீட்டுல யார் இருப்பாங்க? நாலூஸ். அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பல நேரம் இது தெரியாம பாடிக்கிட்டு இருக்கா. அப்படி லூஸ் ஆக்கிட்டீங்களே. அப்படிலாம் இல்ல. நன்றி. ரசித்த அனைவருக்கும் நேரத்தில் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சி ரொம்ப இல்லை நான் சொல்ல நீங்களே சொல்லுங்க. ஒரு கைத்தட்டு மூலமா கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஒரு நல்லது ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண நம்மளுடைய KEWC மெம்பர்ஸ்க்கு நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நல்ல ஒரு அருமையான ஒரு அட்மாஸ்பியர் ஃபுட் ஃபெஸ்டிவல் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ உங்களுடைய மனசுக்கும் திருப்தி அடைகிற மாதிரி நிகழ்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்ச்சி இந்த நேரத்தில் ஏற்பாடு செய்தாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சியை ஓரளவுக்கு நாங்கள் பூர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ நம்மளுடைய KEWC மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஜபராஜ் டீம். நன்றி. ஜெய்ஹிந்த். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.